ஹாய் யூஎஸ் பாசிட்டிவ்ல இருந்து நாங்க உங்க அபு வேலு டைரிஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி வந்து ஒரு டெசர்ட் ரெசிபி. அரேபியன் கண்ட்ரீஸ்ல, மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ரெசிபி குனாஃபா. நானும் இது வந்து எங்க வீட்ல ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா, கிரீம் சீஸ் வேணும், அடுத்தது சுகர் வேணும், சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் குனாஃபா டோ அப்படிங்கிறது நமக்கு வேணும். இது நமக்கு பிக் பாஸ்கெட்ல நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். உங்களுக்கு வந்து ஏதாவது சூப்பர் மார்க்கெட்ல பக்கத்துல ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்க அங்க போய் வாங்கிக்கலாம். இது கிடைக்கல அப்படின்னா நீங்க பாயச சேமியா பதிலுக்கு வேற ஏதாவது தின் சேமியா ஏதாவது இருந்ததுன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குனாஃபா டோ தேவையான அளவுக்கு சிசரால கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து அதை நம்ம தனியா ஒரு பாத்திரத்துல போட்டு வச்சுக்கலாம். போட்டுட்டு இதுல நம்ம பட்டர் ஆட் பண்ணணும். இப்போ பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு நம்ம ஆட் பண்ணணும். என்னோட ரூம் டெம்பரேச்சருக்கு வரதுக்கு முன்னாடியே நான் ஆட் பண்ணிட்டேன். அதனால கொஞ்சம் அது மெல்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, மிக்ஸ் பண்ண நல்லா தரவா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னோடது ரொம்ப திக்கா இருந்தது பட்டர்ன்றதுனால நான் கொஞ்சம் பட்டரை மெல்ட் பண்ணி நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ தட் அது ஈஸியாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறதுனால. இப்போ குனாஃபா டோ ரெடியா இருக்கு. இப்போ நம்ம கிரீம் சீஸ் ஃபில்லிங் நம்ம வைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும். அதுக்கு கொஞ்சமா வந்து காய்ச்சி ஆற வச்ச பால்ல நான் மில்க் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். கூடவே கார்ன்ஃபிளவர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த கிரீம் கன்சிஸ்டன்சி நமக்கு ஈஸியா வரும் இதை ஆட் பண்ணும் பொழுது. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா தரவா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகுதான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும். இல்லைன்னா நம்ம மிக்ஸ் பண்ணும் பொழுதே லம்ஸ் ஃபார்ம் ஆயிடும். இப்ப தரவா மிக்ஸ் பண்ண பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு நல்லா அந்த கிரீமி கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ இந்த கிரீமி கன்சிஸ்டன்சி வந்த பிறகு அதை நம்ம அடுப்புல இருந்து இறக்கிட்டு கொஞ்சமா கிரீம் சீஸ் ஆட் பண்ணணும். இந்த கிரீம் சீஸ் ஆட் பண்ணும்பொழுது நமக்கு அந்த சீஸி டெக்ஸ்சர் கிடைக்கும். இந்த கிரீம் சீஸ் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சைட்லயே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப்புக்கு வந்து ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிலாம் எதுவுமே கிடையாது. நமக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணி, சக்கரை நல்லா கரைஞ்சா மட்டும் போதும். நமக்கு பாகுபதெல்லாம் எதுவும் தேவையில்லை இதில். இப்போ ஒரு சாஸ் பேன்ல நம்ம என்ன பண்ணணும்னா, சைட்ல கீழே எல்லா இடத்துலயுமே நல்லா பட்டர் ஆட் பண்ணிக்கணும். ஃபுல்லா எல்லா இடத்துலயும் பட்டர் நல்லா தடவி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க குனாஃபா டோவை ஒரு லேயரா நம்ம அடியில ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான சைஸ்ல ஷேப்ல வேணுமோ அந்த இதுல நீங்க பண்ணிக்கலாம். நான் ஒரு மீடியமான சைஸ்ல பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த கிரீம் சீஸ் ஃபில்லிங்கை நம்ம சென்டர்ல ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சீஸியான கன்சிஸ்டன்சில இருக்கிறதுனால ஸ்ப்ரெட் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம ஃபுல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். திரும்ப ஒன் மோர் லேயர் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ அதே குனாஃபா டோவை மேலேயும் ஒரு லேயர் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இந்த குனாஃபா டோ ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை நம்ம ஹீட் பண்ணணும்.
நல்ல 2 சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகி பொன்னிறமாக மாறணும். அண்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை நம்ம ரோஸ்ட் பண்ணணும். சைட்லேயே சுகர் சிரப் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ குனாஃபா வந்து 2 சைடும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஒரு பிளேட் வச்சு நம்ம ஃப்ளிப் பண்ணிட்டு இதில் நம்ம சுகர் சிரப் ஊற்றி சாப்பிட வேண்டியதான். சூடாக இருக்கும்போதே சுகர் சிரப்பை அதில் ஊற்றணும். அப்போ தான் அது நல்லா சோக் ஆகி குனாஃபா சுகர் சிரப்பை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும். இதில் அழகுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக பிஸ்தாஷியோஸ் கட் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நாங்கள் எதுவுமே பண்ணல, சிம்பிளாக தான் வச்சுருக்கோம். அண்ட் சுகர் சிரப் நல்லா அப்சர்வ் ஆனதும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.